அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வருகிறார். அன்வர் ராஜா இப்ப திமுக இணையக்கூடிய இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு இழப்பா பார்க்கப்படும்? அதாவது அதிமுகவில் சிறுபான்மை மக்களின் அடையாளமாக, குறிப்பாக இஸ்லாமிய மக்களின் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்ந்தவர் அன்வர் ராஜா. தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். ஒரு கட்டத்தில் அவர் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக தொடர்ந்தார். அதற்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக அவர்கள் இருக்கும் போது பாஜகவிற்கு எதிராக இபிஎஸ்ஸின் ஆதரவாளராகவே தொடர்ந்தார். இபிஎஸ் அவரை பலமுறை தன்னுடைய அரசியல் நகர்வுகளுக்காக ஓபிஎஸ்க்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பயன்படுத்திக் கொண்டே வந்தார். இன்றைய தினம் தமிழக அரசியல் என்பது திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கன்சிஸ்டன்டாக ஒரு நிலையான கொள்கை கோட்பாட்டோடு அவர்கள் பாஜகவை எதிர்த்து தன் அரசியலை செய்து வருகிறார். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மாறி மாறி செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கிறது, ஒரு நிலையற்ற தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தீவிர பாஜக எதிர்ப்பாளரான அன்வர் ராஜா இனிமேலும் நிலையான ஒரு கொள்கை இல்லாத மாறி மாறி முடிவெடுக்கும் தன்மை கொண்ட எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பயணிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார். இது அவருடைய பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிலைப்பாடும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் அவர் திமுக கழகத்தில் இணைந்துள்ளார். திமுக கழகத்தில் அவருடைய தகுதி திறமைக்கு ஏற்ப முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று கருதுகிறேன். இப்ப சமீபத்தில் இந்த பயணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சியா அதிமுகவை உருவாக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைச்சிட்டு வந்தார். இப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரே வெளியில வர்றாரு அப்படின்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எடப்பாடி பழனிசாமி அரசியல் நிலைப்பாடு ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தக்கன மாறி மாறி வரக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால் அது சிறுபான்மை மக்களுக்கு அங்கு எடப்பாடி பழனிசாமி நாளை என்ன முடிவெடுப்பாரோ இன்று என்ன முடிவெடுப்பாரோ என்று ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலை இருக்கிறது. அந்த வகையில் சிறுபான்மை மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் தான் அந்த கட்சியில் இருந்து அன்வர் ராஜா விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார் என்று கருதுகிறேன். இப்போ இதற்கு முன்பு கூட எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து அன்வர் ராஜா பேசினாரு. அப்புறம் சிஏக்கு எதிரான கருத்துக்கள் இதெல்லாம் முன் வச்சு அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாங்க. இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அதுதான் காரணமா இல்லை எடப்பாடி தலைமையின் மீதான அதிருப்தியா, எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக தலைமை ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமையாக இல்லாமல் தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிறது. அவர் இதுவரை கூறி வந்தக்கூடிய எந்த கருத்துக்களுமே தேர்தல் களத்தில் நடைமுறை சாத்தியப்படவில்லை. தொடர்ந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைமையாக இல்லாமல் தொடர்ந்து அவருடைய கட்சியக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் அவர் கூறும் கருத்துக்கள் ஏமாற்றத்தை அளிக்கும் விதமாகவே இருக்கிறது. எனவே கொள்கை ஒரு வகை என்றாலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமேல் அரசியல் அரங்கத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, அவர் தொடர்ந்து தோல்வியை நோக்கிய நகர்கிறார் என்ற தோல்வியும் ஒரு காரணமாக அன்வர் ராஜா முடிவுக்கு இருக்கலாம். இப்போ 2014 நடந்த 16வது மக்களவை தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்வர் ராஜா வெற்றி பெறுகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு பஞ்சாயத்து தலைவராக தன்னுடைய பயணத்தை எம்ஜிஆர் காலத்திலிருந்து கொண்டுட்டு வந்தவர். இப்போ தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வீக் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஏற்கனவே அங்கே அதிமுக பலகீனம் அடைந்ததும் ஒரு முக்கிய காரணம். நீங்க பார்த்தால் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக 9% வாக்குகளை எடுத்து டெபாசிட் இழந்துள்ளது. அதுவும் கூட்டணியாக தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக், எஸ்டிபிஐ போன்றவர்கள் இருந்தும் அவர்கள் அங்கே இரட்டை சின்னத்திலே வெறும் 9% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்து இருந்த சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பாளராக அறியப்படக்கூடிய அன்வர் ராஜாவிற்கு அந்த பகுதியில் பாஜகவோடு கூட்டணி அமைக்கும் போது என்ன பெரிய அரசியல் வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்பும் ஏற்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே பல அம்சங்களை உற்று நோக்கிதான் இனிமேல் தென் மாவட்டத்தில் இப்பொழுது 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று காளையார் கோயில், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பல இடங்களில் போஸ்டர்கள் அடித்து அந்த சமூகத்தினர் எதிர்ப்பை காட்டுகிறார்கள். இப்படி பலவித எதிர்ப்புகளுக்கு ஆளாகி தென் மாவட்டத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அரசியல் எதிர்காலம் இல்லை, அரசியலில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையிலும் அன்வர் ராஜா இந்த முடிவை எடுத்துள்ளார். உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.